நான் பல காலத்திலும் சொல்லியிருக்கிறேன். அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தில் எந்த விதமான பிளவும் கிடையாது. தேர் இஸ் நோ ஸ்பிளிட் இன் ஏரியா. அதனால் அந்த கேள்வியை இப்போ இடறதில்லை. அவங்க தேர்தல் ஆணையத்தில் சில பற்றுகள் கட்டுருவான், அந்த இது கொடுப்பாங்க. எல்லாருக்கும் தெரியும், நாடாளுமன்றத்திலும் இருக்கட்டும் சட்டமன்றத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் உறுப்பினர்கள் எவ்வளோ இருக்கா அவங்களுக்கு தெரியும். அதனால் ரெட்டையிலன்றது அதிமுகவுக்கு தான் கிடைக்கும். அதிமுகன்றது பிளவுபடாத ஒரே இருக்கிறது, எல்லாம் இருக்கிறது இதுதான். புரட்சித் தலைவி அம்மாவுடைய வழியில் சின்னம்மா அவர்கள் தலைமையில் அனைத்து இந்திய செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட வேட்பாளராக தேர்ந்தெடுக்கப்பட்ட தினகரன் அவர்கள் வெற்றி பெற்று உறுதியாக இருக்கிறது. ஆகவே இது எந்த விதம் பிரச்சனை இருப்பதை எங்களுக்கு தெரியவில்லை. அவங்க இது தேசிய தேர்தல் ஆணையம் இப்போ விசாரணை நடத்த போகிறவங்க எம்பிகள் கொஞ்சம் அவங்கள்ட்ட கூட இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால் எங்களுக்கு எப்படி அது மாதிரி கூடுதலாக இது யாரும் இல்லையே, எங்கே இருக்காங்க? அதனால் அவங்களா சொல்லிக்கிறாங்களே தவிர அதுக்கு புள்ளி விவரங்கள் சொல்ல. ரெண்டாவது கட்சியில் பிளவுன்றது ஏற்பட்டால் தானே யார் எங்கே பங்கு தானே. கட்சியில் பிளவே இல்லாதப்போ ஒன்று தானே. ஸ்பிளிட்டுன்னு வரும்போது தான் இந்த கேள்வி, யாரிடம் அதிகமாக நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார்கள் சட்டமன்ற கேள்வியாக போகிறோம். அந்த கட்சியினுடைய பிளவே ஏற்படாமல் இருக்கும் பொழுது கட்சியில் சில கருத்து வேறுபாடு ஒரு சிலர் இருக்கலாம். அந்த கருத்து வேறுபாடு இருப்பதை வைத்துக்கொண்டு ஜனநாயகத்தில் இருப்பதனால பிளவு ஏற்பட்டது போல் நாம் ஒரு தோற்றத்தை உருவாக்கி மக்களிடையே ஒரு தவறான பிரச்சாரம் செய்வது தேவையில்லாத ஒன்றாக கருதுகிறோம். எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். அம்மா உருவாக்கிய இந்த ஆட்சியானது மீண்டும் அந்த ஆட்சி எதுவும் தொலைகள் வராமல் முழுமையாக நிலையான ஒரு ஆட்சி அமைய இருக்கிறது, நடந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆகவே இதில் எந்த விதமான கருத்து அனுசரணம் கிடையாது. ஆகவே இந்த ஆட்சி தொடர்ந்து இருக்கும். அம்மாவுடைய அந்த லெகசி சகாப்தம் என்பது தொடர்ச்சியாக இருக்கும். எல்லா தொண்டர்களும் பொறுப்பாளர்களும் அனைத்து சேர்ந்தவர்கள் அனைவரும் இந்த இயக்கத்தை காப்பாற்றி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆட்சியும் ஒரு நிலையான ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. நான் சொன்னது போல ஜனநாயக கருத்து வேறுபாடுகள் உண்டு. கருத்து வேறுபாடு இருப்பதன் காரணமாக பிளவு என்பது சொல்வது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதம். ஓபிஎஸ் விசாரணை கமிஷன் அமைக்க போகிறதுன்னு சார் சொல்லியிருக்காரு. அதை பற்றி ஓபிஎஸ் அதை சுற்றி நான் சொல்கிறது, நீங்கள் தேர்தலை பற்றி கேட்குறீங்க, நான் சொல்கிறேங்க. மற்ற விவரத்தை நான் போக விரும்பலை. என்னை பொறுத்தவரையில் அனைத்து ஒன்றாக இருக்க வேண்டும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கிய இயக்கம் இரட்டைகளை அவர்தான் உருவாக்கினார். அதனுடைய தொடர்ச்சியாக புரட்சித் தலைவி அம்மாவின் இயக்கத்தை காத்து வந்தார்கள். அவர்கள் இருவரும் இல்லாத காலகட்டத்தில் நாம் ஒன்றுபட்டு எல்லா தொண்டர்களும் அவரால் அம்மாவாலும் புரட்சிகள் உருவாக்கப்பட்டு நாம் ஒன்றுபட வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள். அதுதான் தினகரன் அவர்களும் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்கள். ஆகவே பிளவு என்பது கிடையாது. தேர்தல் ஆணையத்தை ஏதோ கடிதங்களுக்கு பொழுது பரிசீலனை அவர்கள் செய்வார்கள். இருந்தாலும் அது பிரச்சனை இருப்பதாக எனக்கு தெரியும். தீபா பேரவை சார்பாக கலைச்சல் அவங்க கணவன் மனைவி தகராறு இருக்குது. அவங்க தீபான்றது யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன் முதல்ல. தீபான்றது யாரும் உங்களுக்கு தெரியுமா? அரசியல் அந்த மாதிரி இருக்காங்களா? திடீர்னு சொல்லிட்டு இறங்க புரிஞ்சிடும். அதுக்கு சொல்கிறேன் வாரிசு நான் சொல்கிறேன். ஜனநாயகத்தில் யாரும் கட்சி ஆரம்பிக்கலாம், கட்சி இது பண்ணலாம், அதை தடுக்க முடியுமா? அவங்க உரிமை. மக்கள் தான் முடிவெடுக்க வேண்டும். மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சித் தலைவி அம்மா உருவாக்கி அந்த இரட்டையில பின்னால் தான் இருக்கிறார்கள். இந்த ஆட்சி ஒரு நிலையான ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது. நல்ல ஆட்சி செயல்பட்டு கொண்டிருக்கிறது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தி வருகிறார்கள். ஆகவே மக்கள் இதுவில் நம்பிக்கை வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதில் எந்த ஐயப்பாடும் கிடையாது. ரேஷன் கடையில் விநியோகப் பொருட்கள் வராமல் மக்கள் பாதிக்கிறாங்க. அதே நான் போனால் பார்க்கும்போது பார்க்குறேன். பொதுமக்கள் ரேஷன் கடையில் விநியோகப் பொருள் இல்லாமல் சிரமப்படுறாங்க. எல்லாரும் கிடைக்குதுங்க. இது ஏதோ ஒரு தவறான செய்திகள் வந்து கொண்டிருப்பது